ஜொகூர் மாநில பிகேஆர் மாநாட்டில் மனிதவள அமைச்சரும் பிகேஆரின் தேசிய உதவித் தலைவருமான டதஸ்ரீ ஆர் ரமணன் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது தேவையற்ற கருத்துக்களை பேசியதாக பிகேஆர் உறுப்பினர்கள் ரமணனுக்கு எதிராக கோஷமிட்டனர். பிகேஆரின் மூத்த தலைவரும் பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹசான் கரீம் ரமணன் தேவையற்ற கருத்துக்களை பேசாதே, போதும் உனது உரை என்று கூச்சலிட்டதும் கூடியிருந்த பிகேஆர் உறுப்பினர்களுக்கு இடையில் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் படுவேகமாக பரவியது. பிகேஆரின் உதவித் தலைவரான ரமணனுக்கும் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவரான டதஸ்ரீ ரவிசி ரம்லிக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரணால் ரவிசி ரம்லி கட்சிக்கு எதிராக பேசி சர்ச்சை ஏற்படுத்துவதாக ரமணன் ஜொகூர் மாநில பிகேஆர் பேராளர் மாநாட்டில் பேசினார். மேலும் கட்சிக்குள் இருந்து கொண்டே கட்சியை அவமானப்படுத்தும் செயலை சிலர் செய்வதாக ரமணன் தெரிவித்தார். பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் இதற்கு கூச்சலிட்டு, இது ஜொகூர், இந்த ஜொகூரில் பிகேஆருக்கு எதிராக யாரும் பேசவில்லை, மற்ற மாநில அரசியலை ஜொகூரில் திணிக்க வேண்டாம் என்று ரமணனை நோக்கி கூச்சலிட்டார். Nak nasihat boleh nasihat. Saya pun nak bagi nasihat. Nasihat saya satu. Minta James Chai balik. Minta pegawai you balik ke sini. Ada siasatan yang sedang berlaku. Saya juga mohon ampun Datuk Seri Presiden, saya kena nasihat Datuk Seri Presiden satu benda saja. Lain kali kalau pilih Menteri Ekonomi kena pilih baik-baik. 750 juta dipakai untuk vending machine nak jual nasi lemak. Kita keadaan ekonomi macam ni, tapi yang digunakan macam tu. Tapi dia pula nak nasihat. Saya tengok ada dia tegur Datuk Seri Dr. Zaliha, dia tegur saudara Kamil. Banyak yang dia tegur. Kalau betul-betul ikhlas kita nak selamatkan parti ni, kita selamatkan daripada dalam. Bukan kita bincang kat luar jerit. Itu bukan nak selamatkan parti, itu nak nahaskan parti. Saya tahu ramai yang tak mau dengar ni, tapi terpaksalah. Kalau kita tak cakap, nanti orang cakap pula semua yang dia cakap tu betul. Bukan saja pembangkang yang buat ni. Yang sedih bagi saya satu, tak perlu kita lindungi individu, tetapi bila parti diserang, kita mesti lindungi parti. Ini adalah satu yang kita tak boleh terima. Bila individu sendiri daripada parti menyerang parti. Saya bukan serang. Tak apa YB. This is my flaw. This is my flaw. This is my flaw. Let me speak. ஜொகூர் மாநில பிகேஆர் கட்சியின் பேராளர் மாநாட்டில் மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணனுக்கும் பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹசான் கரீமுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் பிகேஆரில் தற்போது சூடு பிடித்துள்ளதாக பிகேஆர் முன்னாள் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி கருத்து தெரிவித்துள்ளார். பிகேஆரின் மாநாடுகளில் மட்டுமல்ல, மாவட்ட கூட்டங்களிலும் பிகேஆரின் தலைமைக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்து வருவதாக ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். தலைமை சுதாரிக்க வேண்டும் என்றும் கட்சியினரின் கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்ப கட்சி தலைமை செயல்பட வேண்டும் என்றும் ரவிசி ரம்லி வலியுறுத்தியுள்ளார். இப்போது பிகேஆர் ஆட்சியில் இருக்கிறது. கட்சி தொடங்கியது முதல் கட்சியை வழிநடத்துவதை விடவும் ஆட்சியில் இருக்கும்போது நம் கட்சி எவ்வாறு செயல்பட்டது என்பது மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். அடுத்த பொது தேர்தலில் பிகேஆர் என்ன வாக்குறுதியை வழங்கினாலும் அதையெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது செய்திருக்கலாமே என மக்கள் கேட்கும் கேள்விக்கு நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம் என்று டதஸ்ரீ ரவிசி ரம்லி கேள்வி எழுப்பினார். பிகேஆரின் வலிமையான தலைவர்களில் ஒருவர் ஹசான் கரீம் என்றாலும் அவரை சமரசம் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்று பிரதமரும் பிகேஆர் கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அண்மையில் பிகேஆர் உதவித் தலைவரும் மனிதவள அமைச்சருமான ரமணன் மேடையில் பேசும்போது பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஹசான் கரீம் பேசியதில் நியாயம் இருக்கிறது. அவர் வலியுறுத்தியது நியாயமாகவே இருந்தாலும் அவர் பேசிய இடமும் அந்த சூழலும் அதற்கானது அல்ல என்று அன்வார் சுட்டிக்காட்டினார்.
ஹசான் கரீம் சிறந்த போராட்டவாதி, பிடிவாத குணமுடையவர், ஆனால் நியாயமானவர். எளிதாக அவர் யாருடனும் ஒன்றிவிட மாட்டார், தள்ளியே இருப்பார். நான் என்னுடைய குணங்களை ஹசான் கரீமிடம் காண்கிறேன். அவர் கொள்கை பிடிப்பு மிக்கவர். அதனால்தான் அவர் கோபம் அடைகிறார். அவருடைய கோபம் எந்த இடமாக இருந்தாலும் வெளிப்படும். அவருடைய வார்த்தை எல்லோரையும் காயப்படுத்தினாலும் அந்த வார்த்தை நியாயமானதாக இருக்கும். ஹசான் கரீம் போல 10 பேர் என் கட்சியில் இருந்தால் நான் சோர்ந்து போய்விடுவேன். ஆனால் PKRக்கு ஹசான் கரீமை கட்சி இழக்காது என டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் சொத்துக்கள் குறித்து அவருடைய பிள்ளைகளிடம் நாளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரணை நடத்த உள்ளது. இன்று காலை துன் டைமின் மகள் அஸ்னிடா டைம் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். அவரை அடுத்து துன் டைமின் மேலும் 3 பிள்ளைகளும் நாளை விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது. முன்னதாக துன் டைமின் மனைவி நைமா அப்துல் காலித், மகள் அஸ்னிடா டைம், முகமது வீரா டானி, முகமது அமீர் ஜைனுடின் மற்றும் முகமது அமீன் ஜைனுடின் ஆகியோர் நாளை விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஒருவர் மட்டுமே விசாரணைக்காக அலுவலகத்திற்கு வந்திருந்தார். துண்டாய் மகாதீர் பிரதமராக இருந்த காலத்தில் 2 முறை நிதி அமைச்சராக பொறுப்பில் இருந்தபோது பண மோசடியில் ஈடுபட்டதாக சர்வதேச பண்டோரா பேப்பர்ஸ் ஆதாரங்களை வெளியிட்டது. தற்போது துண்டாய் மரணம் அடைந்தாலும் அவருடைய சொத்துக்களை அனுபவிக்கும் பிள்ளைகள் இந்த பண மோசடி சொத்து குவிப்பு வழக்குகளுக்காக விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் மோதலின் தாக்கத்தை காரணமாக கொண்டு குறிப்பாக குறைந்த விலையில் வழங்கப்படும் வீடுகளின் விலையை உயர்த்தக்கூடாது என்று வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரான காங் கோர்மிங் கட்டுமானத்துறை நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலக சந்தையில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருந்தாலும் வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சு மக்கள் வசதிக்கான வீடுகளின் விலையை நிலையாக வைத்திருக்க உறுதியாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகளாவிய நெருக்கடி மலேசியாவையும் பாதித்துள்ளது. எனினும் அதை வாய்ப்பாக கொண்டு கட்டுமான செலவுகளை அதிகரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கு கூட அரசு மாபெரும் உதவித்தொகையை வழங்கி வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு மாதத்திற்கு சுமார் 4 பில்லியன் ரிங்கிட் செலவில் எரிபொருள் மானியத்தை வழங்கி வருவது மக்கள் சுமையை குறைக்கும் ஒரு முயற்சியாகும் என்று அவர் விளக்கினார். இதனால் கட்டுமான துறையினர் சமூக பொறுப்புடன் நடந்து கொண்டு வீட்டு விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.